புராண ரத்னமான பாகவதத்திலேருந்து அதோட சாரமான நாராயணியத்திலேருந்து சில புண்ணிய கதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம நரசிம்மாவதாரத்தையும் பிரகலாத பட்டாபிஷேகத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். பக்திக்கு எடுத்துக்காட்டாக ஒரு வசதியான சரித்திரம் தான் இது. நாராயணியத்தில் 24வது தசகத்தில் பிரகலாத சரித்திரமும் 25வதுல நரசிம்மாவதாரமும் பட்டத்திரி சொல்லியிருக்கார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ குருப்யோம் நமஹ. பட்டத்திரி ஆரம்பிக்கிறார். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவதா ஹதே சோகக்ரோதக்லபிதத்ருதிரேதஸ்ய சஹஜஹ ஹிரண்யப்ராரம்பகஷிபுரமராராதி சதசி பிரதிஜ்ஞாம் ஆதேனே தவ கிலவதார்த்தம் மதுரிபோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷனை பெருமாள் வதம் செய்கிறார். அந்த கோபத்தில் ஹிரண்யாக்ஷனோட தம்பி ஹிரண்யகசிபுக்கு எப்படியாவது நாராயணனை வதம் பண்ணணும், தன்னோட அண்ணாவை பிராத்தாவை வதம் செய்த அவரை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார். கடுமையான தவம் இருக்கார். இப்படி எப்படின்னு சொல்ல முடியாது. பல வருடங்களாக அவள் தவம் இருக்கா. அசுரர்களுக்கு அந்த தவம் இருக்கிறதுனா ஒரு ரொம்ப எப்படியாவது நம்மளுக்கு வேண்டிய சக்திகளை நம்ம கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு தன்னோட உடம்பை மனசை எல்லாத்தையுமே வருத்திக்கிறதுக்கு அவள் தயாராக இருப்பாள். உடல் மெலிஞ்சு ஆகாரம் இல்லாமல் அவள் கடுமையான தவம் இருக்கும்போது பிரம்மாவானாலும் சரி, வேறு எந்த தேவர்களாக இருந்தாலும் சரி, வரத்தை கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுடும். பிரம்மாவும் நேர அழகாக காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். ஹிரண்யகசிபு பிரம்மாவை பார்த்து, எனக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் அசுரர்களாலும் மற்ற எந்த விலங்குகளாலும் ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. மேலும் காலை மதியம் இரவு இந்த பொழுதுகளில் கூட நான் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இரவாமை வரத்தை பிரம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு நல்ல கர்வத்தோட செருக்கோட அங்கேருந்து வரான். வரும்போது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள் எல்லாரையும் தன்னோட அடிமையாக்கிண்டு இந்திரலோகத்துக்கு போயிட்டு தேவேந்திரனையும் தன்னோட அடிமையாக்கிண்டு வரான். நேர வைகுண்டத்துக்கு போகிறான். போகும்போது எப்படியாவது நாராயணனை பார்த்து தன்னுடைய பழியை தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு வைகுண்டத்துக்கு போகும்போது பெருமாள் அங்கே ரொம்ப நுண்ணிய ரூபம் எடுத்துட்டு ஹிரண்யகசிபுவோட ஹிருதயத்திலேயே போய் அழகாக பூந்துன்றாராம். ஆனால் ஊனக்கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு அது தெரியல. அவனால் தெரிஞ்சுக்கவும் முடியல. கர்வமும் இதுவும் அவனோட கண்ணை மறைச்சிடுறது. அப்போ வைகுண்டத்தில் காணோம், எங்கே தேடியுமே ஸ்ரீமன் நாராயணனை காணோம் அப்படின்னோடனே தன்னை பார்த்து தன்னோட பராக்கிரமத்தை பார்த்துட்டு பெருமாள் எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிட்டா அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் கர்வம் ஜாஸ்தியாகிடுறது. சிரிச்சுண்டே வாக்க தன்னோட இடத்துக்கு வந்துவிடுறான். ஹிரண்யகசிபு திரும்பி வந்த உடனே அவனுக்கு அழகான பிரகலாதன் அப்படின்ற பெயருடைய ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கர்ப்பவாசத்திலேயே நாராயண மந்திரத்தை நாரதர் உபதேசிக்கிறார். நன்னா வாங்கிட்டதுனால நாராயணன் மேலே ரொம்ப பக்தியோடு அந்த குழந்தை பிறக்கிறது. பிறப்பாக அசுரனாக இருந்தால் கூட அந்த குழந்தை பக்திக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக விளங்குறதுன்னு நாராயண பட்டத்திரி சொல்வார். ததோஸ்ய பிரஹ்லாத சமஜனிசுதோ கர்ப்பவசதோ முனேர்வீணா பாணே அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்ய சிசுரபி சமேத்யத்வைரதிம் கதஸ்வத் பக்தானாம் வரத பரமோதாஹரணதாம் அப்படின்னு பிரகலாதனோட பிறப்பு அழகாக சொல்கிறார். பிரகலாதன் பிறந்து அழகாக வளர்ந்துட்டு வரான். ஒரு குழந்தை பேச ஆரம்பித்த உடனே, அப்பா நீ உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே அது நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தன்னோட எதிரியோட நாமத்தை சொல்கிறானே இந்த குழந்தை, நம்மளோட சொந்த குழந்தை இப்படி சொல்கிறானேன்ட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ஹிரண்யகசிபுக்கு. எப்படியாவது இந்த குழந்தைய எப்பயே மாற்றிடலாம் அப்படின்ட்டு குருமார்களெல்லாம் கூப்பிட்டு குருகுல வாசத்துக்கு அனுப்புகிறான் அந்த குழந்தைய. அங்கேயும் சில காலம் அங்கே குழந்தை வளர்றது, நல்லா கல்வியெல்லாம் எல்லா வேதங்களையும் எல்லா உபநிஷத்துக்களையும் ரொம்ப அழகாக சீக்கிரமே கற்றுக்கிறது. கற்றுண்டு
திரும்பி வந்த உடனே ஹிரண்யகசிபு திருப்பி கேட்குறா, நீ அங்கே என்னென்ன கற்றுண்ட, என்ன அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போதும் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் சொல்லி காமிச்சிட்டு, இது எல்லா மந்திரத்தை விட வசந்தியான மந்திரம் நாராயண மந்திரம் தான். அதுதான் நம்ம எல்லாருக்குமே வழி காமிக்கக்கூடிய மந்திரம். அவர் தான் நம்ம எல்லாருக்குமே மூலமானவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னும் கோபம் ரொம்ப உச்சத்துக்கு ஏறுறது. ஆஹா, இவ்வளவு மோசமாக நீ என்னோடய கோபத்தை இது பண்ணுற, உனக்கு ஏதாவது தண்டிச்சாதான் நீ மாறுவ போல இருக்கு. அதனால் வீரர்களை எல்லாரையும் கூப்பிட்டு யானைகளாலும் சில கொடிய விஷமுள்ள பாம்புகளை வைத்தும் கடிக்க வச்சும் இந்த குழந்தையை எப்படியாவது திருத்திடலாம், யாராவது இவனுக்கு நல்ல சிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு பயமுறுத்தி பார்க்கலாம். இல்லை இந்த குழந்தையே நமக்கு அந்த பிள்ளை பாசம் கூட அவனுக்கு கண்ணை மறைச்சிடுறது வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவன் ஆயிடுறான். அந்த அளவுக்கு தன்னுடைய அசுரகுலம்தான் தன்னுடைய எதிரியை அழிக்கணும், அந்த வீம்பு தான் அவனுக்கு பிடிச்சு ஆட்டுறது. அப்படி அவன் ரொம்ப மோசமாக அந்த மாதிரி யானையாலையும் அக்னியில் போட்டோம் அந்த குழந்தைய வதைக்கிறதுக்கு பார்த்தா கூட பெருமாள் நாராயணர் ஒரு இதுலேயும் அந்த குழந்தையை காப்பாற்றுறாராம். அதுக்கு தான் இந்த சரித்திரம் ரொம்ப வசதியான சரித்திரம்னு சொல்கிறது. என்னென்னா, எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் தீவிரமாக நம்ம பெருமாளையே நம்ம தியானம் பண்ணால் கண்டிப்பாக அவள் காப்பாற்றுவாருங்கிறதுக்கு இந்த பிரகலாதனுடைய சரித்திரம் ஒரு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு சமயத்துலேயுமே பெருமாள் அவனை அழகாக காப்பாற்றிடுறார். கடைசியாக ரொம்ப ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரகலாதனை கூட்டு, இந்த மாதிரி நீ எந்த விதத்துலேயுமே உனக்கு மரணம் சம்பவிக்கவே மாட்டேங்கிறது, எப்படியாவது ஏதோ ஒரு சக்தி உன்னை காப்பாற்றுறது, அந்த நாராயணர் சொல்கிறியே, அந்த நாராயணர் எங்கே இருக்காருன்றதை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹிரண்யகசிபு குழந்தையை பார்த்து கேட்கும்போது பிரகலாதன் சொல்கிறான், நாராயணர் பிரபு எங்கே எல்லா இடத்துலையும் தான் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். பிரகலாதன் ஹிரண்யகசிபுவை பார்த்து, நாராயண பிரபு எல்லா இடத்துலையும் இருக்கார், உங்கள் உள்ளேயும் இருக்கார், என் உள்ளேயும் இருக்கார், எல்லாரோடைய மனசுலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோடு கேட்குறான். ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தூணில் எப்படி பெருமாள் இருப்பார் அப்படின்ற மாதிரி பெருமாளுக்கு ஆஹா, இந்த குழந்தை எங்கே சொல்ல போகிறது அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாராம். எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாராம். அந்த மாதிரி ஒரு பக்தாளுக்கு என்ன நினச்சாலும் அதை உடனே செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவா தான் பெருமாள். ஆனால் பக்தி மட்டும் பூரணமாக நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பக்தியாக இருக்கணும். பண்ணுவாளா மாட்டாளாங்கிற டவுட்டு மட்டும் வரவே கூடாது எப்பயுமே. அந்த மாதிரி பிரகலாத பக்தி தான் சிறந்தது. ஹிரண்யகசிபு தூணை பார்த்து கேட்ட உடனே பிரகலாதன் சொன்ன உடனே தன்னோட வாளை எடுத்து அந்த தூணை ரெண்டாக புழக்கிறான். அந்த இடத்துல பட்டத்திரி சொல்வர், அந்த நரசிம்மாவதாரத்தை சொல்லும்போது எனக்கு நடுங்கிறது, என்னையும் அறியாமையே ஒரு நடுக்கம் வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹரே குவாசௌ சகல ஜெகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்ம ஸ்தம்பம் சலிதகரவாளோ திதிசுதः அத பஷ்சாத் விஷ்ணோ நஹி வதித்தும் இஷோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம் அப்படின்னு முடிக்கிறார். வாழை வீசி அந்த தூணை பொழந்த உடனே அங்கே பிரம்மாண்டமான சிம்ஹ முகம் கொண்டதும் நர சரீரத்தை கொண்டதுமான ஒரு அழகான ரூபம், பெரிய கர்ஜனை, 7 உலகத்துக்கும் பிரம்மாண்டமாக சப்தம். அந்த சிங்கத்தோட கர்ஜனை எல்லா அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லா பொருள்களையும் நடுநடுங்க வச்சு தான் ஹிரண்யகசிபுவை வாசப்படியில் சாயங்கால வேளையில் தன்னோட நகங்களால் வதம் பண்ணுறார் நரசிம்மமூர்த்தி. இந்த மாதிரி கோரமாக இருக்கும்போது சாந்தப்படுத்துறது யார் அப்படின்றதுக்கு பிரகலாதனை எல்லாருமே துதிக்கிறா. பிரகலாதனும் பகவானை துதித்து பாட்டாக பாடுறது குழந்தை. அதில் தன்னோட கோபங்கள் எல்லாத்தையுமே மறந்து கூட்டு வச்சு தன்னோட மடியில் வச்சு அரவணைச்சிக்கிறார். அப்புறமா பிரகலாத பட்டாபிஷேகமும் நடக்கிறது. இந்த வசதியான சரித்திரத்தை சிரவணம் பண்ணினாலும் சொன்னாலும் அதால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் சொல்லவே முடியாது, அவ்வளோ அளவற்கரியது.